வணக்கம் கைஸ். வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த ஒன் திங் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்கள் ப்ரிப்பரேஷனில் மிஸ் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம். ஜென்ரலாக இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்குறது. பட்டு இதை எப்படியாவது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள்கிட்ட மிஸ் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அது பிடிக்காத ஒரு வார்த்தை தான். நம்மளுக்கு வந்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை என்னென்னா டிசிப்ளின்ங்கிற வார்த்தை. டிசிப்ளின்னா ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வேலையை இன்னைக்கு குறித்த டைமில் இன்னைக்கே முடிக்கிறது. சரியா? ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட டைமில் குறிக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ளே எப்படி பிளான் பண்ணமோ அப்படி முடிக்கிறதுக்கு பேர் தான் டிசிப்ளினுங்க. நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், மோட்டிவேஷனில் அப்படியே ஒரு ஃபயரில் ஓடுது. ஆனால் வண்டி பாதியில் நின்றுது. 2 கிளாஸ் ஓடுது, 3ஆவது கிளாஸ் திக்கி பாதி ஓடுது, 4ஆவது கிளாஸ் ஓடவே மாட்டேங்குது. இது எல்லா இடங்களையும் நடக்கிற ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். என் கிளாஸுக்குன்னு இல்லை, எல்லாரும் கிளாஸுக்கும் நீங்கள் இதுதான் பண்ணுவீங்க. இதுதான் இயல்பு, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதை பிரேக் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெயின் பிரச்சனை. உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட் கிடையாது, சரிங்களா? கண்டென்ட் பிரச்சனை கிடையாது, நம்மளுடைய நாலேஜ் பிரச்சனை கிடையாது. நம்ம மெயின் பிரச்சனை நம்மள்ட்ட டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்குறோம். அந்த விஷயம் பண்ணும்போது ஒரு ஜாய் வரணும், ஒரு பர்பஸ் இருக்கணும் அது பண்ணுறதுலன்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்கும் போது, அதெல்லாம் எம்டி ஆகும்போது, மோட்டிவேஷன் கீழே போகும்போது நம்மளை தூக்கி நிப்பாட்டுறது டிசிப்ளின் தான். டிசிப்ளின் தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? மோட்டிவேஷன்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். நீங்கள் பயங்கரமாக டவுனாக இருக்கீங்க. மோட்டிவேஷன் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, பட் அந்த மோட்டிவேஷனையே நம்பி வாழ்கிறது இட் வில் நெவர் கெட் யூ எனிவேர். எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே நடக்காது. நீங்கள் மோட்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குங்க. பயங்கர டவுனாக இருக்கீங்களா, அவங்களை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு மோட்டிவேஷன். கண்டினியூ பண்ணுறது கிடையாது. கண்டினியூ பண்ணுறது டிசிப்ளினில் தான் ஓடும். நீங்கள் டவுனாக இருக்கீங்களா, தூக்கி விடும் மோட்டிவேஷனுக்கு ட்ரக்கு, ஒரு போதை. டக்குன்னு நம்ம ஸ்டேட்டை மாற்றி விடும், பட் அந்த ஸ்டேட்டில் கண்டினியூ பண்ண வைக்காது. ஸோ மோட்டிவேஷன் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் டிசிப்ளின். யார் நம்மளை புஷ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, யார் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, நம்ம வேலையை குறித்த நேரத்தில் கரெக்டான டைமில் கரெக்டாக முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை. இந்த டோட்டல் எக்ஸாம்ஸ் பீரியடே நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஷின் தான் வருது, கன்சிஸ்டன்சி அப்படின்னு. நம்ம திருப்பி அந்த வார்த்தையை சொல்கிறோம். அந்த வார்த்தைக்கு பதிலாக அந்த வார்த்தையை நான் மாற்றுறேன். டிசிப்ளின் இருக்கிறவன் கிளியர் பண்ணிடுறான், டிசிப்ளின் இல்லாதவன் கஷ்டப்படுறான். இதுதான் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. கரெக்டாக படிச்சுக்கிட்டே இருங்க, ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை அதுதான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாயிடும். அன்றைக்கி ஒரு பையன் ஃபோன் அடித்து அப்படி வந்து கதறான், எனக்கு கண்டினியூஸாக படிக்க முடியல, நான் ஏதோ இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். இன்ஸ்டியூட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் உடைய என்விரான்மெண்ட் மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்நேரத்தில் உங்களுக்கு கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலையோ விரும்பலையோ அங்கே போய் உட்காரணும், அங்கே போய் படிச்சுதான் ஆகணும். வீட்டிலன்னா அந்த டிசிப்ளின் நம்மளுக்கு சிக்கலாகுது. ஸோ உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. இந்த டைமில் இந்த கிளாஸ் அப்படின்னா அந்த டைமில் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் போனால் தான் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு டிசிப்ளின் வரும். இல்லை நான் வேற எங்கேயாவது வீட்டிலேருந்து படித்தா எனக்கு டிசிப்ளின் வராது அப்படின்னா தயவு செஞ்சு போங்க, டிசிப்ளினை வளர்த்துக்குங்க, லைஃபே மாறிடும். சரியா? இதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ, டாட்டா, பை.